ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி பவர் ஆஃப் தி டாக் அப்படிங்கிற ஒரு போமோட டீட்டெயில்டான சம்மரி தான் பார்க்க போகிறோம். இந்த போம் யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ருட்யார்ட் கிப்ளிங் தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. நம்ம வந்து இவங்களோட ஒர்க்ஸ் வந்து நிறையா படிச்சிருப்போம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாம். அண்ட் ஜோசப் ருட்யார்ட் கிப்ளிங் அப்படிங்கிறதா இவங்களோட ஃபுல் நேம். இவங்க 30th டிசம்பர் 1865 பிறந்திருக்கிறாங்க. இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்ட், நாவலிஸ்ட், பொயட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரும் கூட. பிரிட்டிஷ் இந்தியாவில் தான் பிறந்திருக்கிறாங்க. ஆக்சுவலி பிரிட்டிஷ் காலனைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டைமிங்கில் வந்து இந்தியாவில் பிறந்திருக்கிறாங்க. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க லிட்ரேச்சருக்கு 1907 வந்து வாங்கியிருக்கிறாங்க. 18th ஜனவரி 1936 வந்து இறந்துருக்குறாங்க. நம்ம வந்து பார்க்க போகிறோம் இல்லையா, தி பவர் ஆஃப் தி டாக் அப்படிங்கிற போம் வந்து எதில் பப்ளிஷ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிற கலெக்ஷனில் 1909 வந்து இந்த போம் வந்து பப்ளிஷ் ஆகிருக்குது. ஸோ அண்ட் நான் சொல்ல வந்து குட்டி குட்டி நோட்ஸாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இதை அப்படியே நீங்கள் எடுக்கலைனாலுமே உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்கள் ஓன் லாங்குவேஜில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த நோட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த போம் வந்து கொஞ்சம் கண்டென்ட் ஞாபகம் வந்தாலே ஓகே தான், நீங்கள் வந்து சூப்பராக சம்மரைஸ் பண்ணி எழுதிடுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போமோட லைன் பை லைன் சம்மரியை நம்ம பார்த்துடலாம். There is sorrow enough in nature way for men and women to fill our day. அதாவது இது வந்து ஒரு செமி ஆட்டோபயோகிராஃபி ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆத்தர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பெட் அனிமலாக வந்து ஒரு டாக் வளர்ப்பாங்க. அண்ட் அந்த டாகை பற்றி தான் வந்து இந்த நாவல் வந்து எழுதியிருப்பாங்க. அண்ட் இந்த டாகுக்கு பதிலாக வந்து நம்ம அந்த வந்து ஏதாவது நம்மளோட ஒரு ஃபேவரட் பர்சனாக இருக்கலாம், ஒரு ஃபேவரட் திங்காக இருக்கலாம், எதையாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக கூட அதை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் வந்து மென்னாக இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும், அவங்க டேயை ஃபுல்லாக ஒரு கவலையில் வச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு நேச்சராகவே வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குது. மென்னுக்கும் விமனுக்கும் வந்து இயற்கையாகவே வந்து நிறைய கவலைங்க இருக்குது. ஆனாலும் நம்மளே வந்து சொந்த செலவில் சூனியம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் நம்ம போய் காசு கொடுத்து வந்து ஸ்டோரில் இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சாரோவை வந்து வாங்குகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் ஆக்சுவலி இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெட் அனிமலான டாகை வந்து அவர் ஒரு ஸ்டோர்லேருந்து பைசா கொடுத்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. Why do we always arrange for more? Brothers and sister, I bid you beware of giving your heart to the dog to tear. இதுதான் வந்து ஃபஸ்ட் ஆன்சர். இதில் வந்து அவர் பிரதர் அண்ட் சிஸ்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து ரீடர்ஸான நம்ம. இப்போ வந்து நம்ம இந்த போம் ரீட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ நம்மளை தான் அவர் வந்து நம்மக்கிட்ட வந்து கெஞ்சி கேட்குறாராம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நாய்க்காக வந்து அந்த நாய் மேலே, அதாவது அந்த பெட் அனிமலான டாக் மேலே அதீதமான அன்பு வச்சு இப்போ அழுதுட்ருக்கார். ஏன்னா அந்த டாக் வந்து இப்போ அவர் கூட இல்லை, ஸோ அழுதுட்ருக்காரு. அதே மாதிரி நீங்களும் உங்களோட மனசில் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பெருசாக எடுத்துக்க வச்சுக்காதீங்க. 24/7 வந்து அதையே நினச்சிட்டே இருக்கிறது. அண்ட் அதே மாதிரி எந்த ஒரு இதுலேயுமே மாட்டிக்காதீங்க. அப்படி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கடைசி வந்து ரொம்ப ஏதாவது அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு சொல்லுவோம்ல, அதே மாதிரி டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். அதே மாதிரி தான் இது வந்து நீங்கள் அதிகமான அன்பை ஒன்று மேலே செலுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து கடைசி கண்ணீர் தான் மிஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போமில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸில் வந்து சொல்லி முடிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பை எ பப் அண்ட் யுவர் மணி வில் பை லவ் அன்ஃப்ளின்ச்சிங் தட் கேனாட் லை பர்ஃபெக்ட் பேஷன் அண்ட் ஒர்க்ஷிப் ஃபிட். அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை கொடுத்து வந்து நம்மளால் ஹாப்பினஸ் எல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து நம்மகிட்ட சொல்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த பப்பை வந்து அந்த டாகை அவர் வந்து பப்புன்னு சொல்கிறாரு. அந்த பப்பை வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து மணி கொடுத்து தான் வந்து அந்த ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் பேஷனாக வந்து அந்த டாக் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு வேலைக்கு போயிட்டு வந்த உடனே அது வந்து இவரை வார்மாக வெல்கம் பண்ணுறதா இருக்கட்டும், 2 பேருமே வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவர் இல்லாமல் அவர் இல்லை, அவர் இல்லாமல் இவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு கம்பேனியன்ஷிப்போடு வந்து அவங்க இருக்கிறாங்க.
ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா நாளாக நாளாக வந்து இவர் அறியாமே அந்த டாக் மேலே வந்து ஒரு அதீதமான அன்பு செலுத்த வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. பை a kick in a ribs or a pat on a heart, neitherless it's hardly fair to risk your heart for dog to tear. அதாவது இதில் வந்து ரிப்ஸ்ன்னு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பாடியிலே வந்து நிறைய ரிப்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி அந்த டாகோட ரிப்ஸாக இருக்கலாம், அந்த பேட்டாக இருக்கலாம், அந்த தலையில் வந்து இருக்கிற பேட்டாக இருக்கலாம். அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு ஹார்ட்லியான ஃபேட் தான். அண்ட் இது மேலெல்லாம் நான் வந்து இந்த நாய் மேலே வந்து அன்பு செலுத்துறதுனால என் மேலே நான் வந்து அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறதையும் வந்து நான் மறந்து போய் அந்த நாய் மேலே வந்து அன்பு செலுத்திட்டு இருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து என்னோட ஹார்ட்டுக்கே வந்து ரிஸ்க்காக ஆகி முடியுது. ஏன்னா அந்த நாய் வந்து இப்போ என் கூட இல்லை. ஸோ அந்த நாய்க்காக வந்து நான் அழுதுட்ருக்கேன். அந்த பப்புக்காக வந்து நான் வந்து இப்போ வரைக்கும் அழுதுட்ருக்கேன் அப்படிங்கிறத செகண்ட் ஸ்டான்ஸால சொல்லி முடிக்கிறாரு. When the 14 years which nature permits are closing in asthma, a tumor or fits, and the vet's unspoken prescription run to the lethal chamber or loadal guns. அண்ட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் எல்லாமே பெட் அனிமல்ஸ் வளர்த்தீங்க, டாக் வளர்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒவ்வொரு ப்ரீடுக்கும் வந்து சர்டைனான லைஃப் ஸ்பேன் உண்டு. இந்த வகையான டாக் வந்து இவ்வளோ நாள் தான் இருக்கும், அண்ட் இந்த வகையான டாக் வந்து இவ்வளோ நாள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்பேன் உண்டு. அதே மாதிரி இவர் வளர்க்குற அந்த பப்புக்கு வந்து 14 இயர்ஸ் வந்து லைஃப் ஸ்பேன், நேச்சுரல் பெர்மிட்டே அவ்வளோதான். கடவுள் வந்து எதுக்காக வெறும் 14 இயர்ஸாக வந்து அதோட லைஃப் ஸ்பேனை வந்து குறைச்சாரு, இன்னும் கொஞ்ச நாள் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 14 இயர்ஸ்லேயே வந்து அதுக்கு நிறைய உடம்பு முடியாமல் போச்சு. என்ன அப்படின்னா ஆஸ்துமா, டியூமர், ஃபிட்ஸ், இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்தால் அதோட வில் பவர்னால அது தப்பிச்சு வந்தது. அண்ட் இதில் வெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறது, வெட்டினரி டாக்டர் இருக்காங்க ஐயா. இப்போ வந்து பெட் அனிமல்ஸ்க்கெல்லாம் உடம்பு முடியல அப்படின்னா நம்ம வெட்டினரி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. அந்த வெட் சொன்ன வந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் கரெக்டாக அதுக்கு மெயின்டைன் பண்ணி இந்த 14 இயர்ஸ் அதோட வில் பவரும் சேர்ந்து வந்து அது வாழ்ந்தது. அதோட லீத்தல் சாம்பரெல்லாம் ஒரு லோடட் கன் மாதிரி அதோட வில் பவர்னால அது வாழ்ந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன். தென் யூ வில் ஃபைண்ட் இட்ஸ் யுவர் ஓன் அஃபேர், பட் we have given your heart to a dog to tear. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் அஃபேருக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அண்ட் 2 பேர்த்துக்கும் உள்ள பாண்டிங். அண்ட் அஃபேருங்கிறப்போ 24/7 வந்து நம்ம அதை பற்றியே நினச்சிட்ருக்கிற ஒரு விஷயம். அண்ட் ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்கிறதுக்கு பதில் லவ் அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 2 பேரும் வந்து பேசுகிறது எல்லாமே குறைஞ்சி போகும். ஏன்னா 24/7 வந்து அவங்க வந்து நமக்கான ஸ்பேஸை வந்து அவங்க கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது, ஐ மீன் லவ் அஃபேரில் இருக்கும்போது வந்து வீட்டில் யாரும் பார்த்துடக்கூடாது. அண்ட் செலவு பண்ணுற டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து 24/7 வந்து நம்ம அந்த பேசின கொஞ்ச நேரமே வந்து அந்த 24/7 அதாவது அந்த ஹோல் டே ஃபுல்லாக நம்ம என்கேஜிங்காக வச்சுருக்கோம். அதனால் அது அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த டாகோட வந்து எனக்கு ஒரு ஓனான அஃபேர் க்ரியேட் ஆச்சு. அண்ட் அந்த அஃபேர்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது என்னோட மனசு ஃபுல்லாக வந்து அதுதான் இருக்குது. நான் அதை வந்து பயங்கரமாக லவ் பண்ணதுனால இப்போ அது என் கூட இல்லாததுனால அந்த டாகுனால நான் அழுதுட்ருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் இதோட தேர்ட் ஸ்டான்ஸா முடியுது. பார்த்தீங்க அப்படின்னா when the body that lived at you single will with its viper of welcome is still outer, when the spirit that danced your every mood is gone, wherever it goes for good you will discover how much you care and will give your hearty talk to tear. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து என் கூட இருந்த ஒவ்வொரு சிங்கிள் டேயுமே வந்து இப்போ ஒரு ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்தார் அப்படின்னா அதுதான் வந்து வெல்கம் பண்ணும். ஏன்னா அந்த பெல் சவுண்டு அண்ட் பொதுவாகவே டாக்ஸ்க்கு வந்து அந்த சென்ஸ் அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த நோசிங் ஸ்மெல், அந்த ஸ்மெல்லை வச்சுலாம் வந்து அதோட ஓனர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கண்டுபிடிச்சிருமா. ஸோ அவர் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்த உடனே நம்ம மாஸ்டர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதை வந்து வெல்கம் பண்ணும். அண்ட் இவங்களோட டே ஃபுல்லாக வந்து இருந்த இந்த பிரச்சனையாக இருக்கட்டும் அண்ட் ஹாப்பியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அதோட அவர் வந்து பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணுவார். அண்ட் இவ்வளோ நாள் வந்து அப்படி இருந்தது ஒரு விஷயம் வந்து அவருக்கு வந்து நல்லதாக இருந்தது. அண்ட் அவர் கூட இருந்தது. ஆனால் இப்போ வந்து அது இல்லை. அது வந்து எங்கே போச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டாக் வந்து இப்போ உயிரோடு இல்லை. ஸோ அதுகிட்ட கிடைச்ச வந்து ஒரு கம்ஃபர்ட் வந்து நமக்கு கிடைக்கல.
ஆனா, அது போனதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியுது. இந்த 14 இயர்ஸ் வந்து அந்த டாக் வந்து அவர் கூட இருந்திருக்கு. அது ரொம்பவே ஷார்ட்டான பீரியட் தான். ஆனாலும் கூட அவரு சொல்றாரு, அது வந்து ஷார்ட்டான பீரியட். ஆனா, அந்த 14 வருஷங்கள்ல வந்து அந்த டாக் இல்லாதப்ப தான் தெரியுது, செல்ஃப் கேர் அப்படிங்கிறதே நான் விட்டுட்டேன். என்னோட கேரையும் சேர்த்து என்ன விட அதிகமா வந்து நான் அந்த டாக தான் கேர் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறது அது போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அவரு வந்து என்ன பண்ணியிருக்கலாம், அது மேல இவ்ளோ கேர் பண்றதுக்கு பதிலா ஒரு சைக்காலஜிக்கலா வந்து இது வந்து ஒரு டாக். ஸோ கொஞ்ச நாள்ல அது போயிரும் அப்படிங்கிறத நான் பில்ட் பண்ணியிருக்கலாம். என்னோட வில் பவர வந்து நான் பில்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாரு. அண்ட் இப்படிலாம் நான் பண்ணாததுனால வந்து என்னோட ஹார்ட்டுக்கு வந்து அந்த டாக் போனத தாங்க முடியாம நான் அழுதுட்டுருக்கேன். ஸோ நீங்களும் வந்து அப்படி மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. And we sorrow enough in nature way. When it's come to burying Christian clay, our loves are not given but only lent at compound interest of cent per cent. Though it's not always the case, I believe that that longer we will kept em, the more do we grave. For when we debts are payable right or wrong, a short time loan is bad as long. So why in a heaven before we are there should we give our hearts to dog to dear? அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் நமக்கு வந்து போதிய அளவு நம்ம லைஃப்லேயே ஃபஸ்ட்டு சென்ஸில் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி தான். நமக்கு வந்து போதிய அளவு நம்ம லைஃப்லேயே நேச்சராகவே வந்து கஷ்டங்கள் இருக்குது. ஆனாலும் கூட நம்ம சொந்த செலவில் வந்து நம்மளே இதே மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம வந்து மாட்டிக்கிறோம். அண்ட் கிறிஸ்டியன் கிளே அப்படிங்கிறது கிறிஸ்டியன் கிளேங்கிறது அந்த பரி பண்ணுவாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அண்ட் அது வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறப்போ அது வந்து நமக்கு ரொம்பவே வலியை கொடுக்கும். அந்த லவ்டு ஒன் வந்து இல்லை அப்படிங்கிறப்போ வலியை கொடுக்கும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட லவ் வந்து நாட் கிவனா, அது வந்து ஒன்லி ரெண்டட் தான். இப்போ கண்டிப்பான முறையில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒருத்தரை விட ஒருத்தர் வந்து அதிகமான லவ் தான் கொடுப்பாங்க. ஸோ லவ் வந்து கொடுக்கறதுக்கு இல்லை, அது வந்து ஒன்லி ஒரு ரெண்ட் மாதிரி தான். நம்ம வந்து கொஞ்ச நாள் கிடைக்கும், கிடைச்சதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து அது கிடைக்காம போகும். அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு தான். அது ஒரு அன்பு அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான். இப்போ வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால திருப்பி வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. நம்ம கொடுத்த அளவு தான் வந்து நமக்கு திருப்பி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னாவே அதுவுமே கிடையாது. ஸோ கிடைக்கிற வரைக்குமே வந்து நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம கொடுக்குறப்பவுமே வந்து பார்த்து கொடுக்கணும். ஏன்னா அந்த இடத்துல இருந்து திரும்பி அது கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. Though it's not always the case, I believe that no longer we kept in the more we are grave அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஒரு அன்புங்கிறது வந்து என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆல்வேஸ் என்ன பிலீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அது மேலே வந்து அது இல்லாமல் நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே மறந்துடக்கூடாது. என்றைக்குமே வந்து ஃபஸ்ட்டு நமக்கு அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே, நம்மளை சுற்றி உள்ளது எல்லாமே. ஏன்னா எதுவுமே அதிக காலத்துக்கு வந்து நம்ம கூட இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இஎம்ஐ மாதிரி தான். இப்போது ஒரு இஎம்ஐயை வந்து நம்ம ஒரு 15 மந்த்ஸ்க்கு வந்து ஒரு 15,000 இஎம்ஐ எடுத்திருக்கோம் அப்படின்னா 15 மந்த்ஸுக்கு வந்து 1000 ருப்பீஸாக பே பண்ணுறப்போ அது வந்து கொஞ்சம் நாளைக்கு இருந்த மாதிரி இருக்கும். அதே இஎம்ஐயை வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு வந்து 5,000 பே பண்ணிட்டோம் அப்படின்னா 3 மந்த்ஸில் முடிஞ்சிடும். ஸோ இந்த இஎம்ஐ முடிச்சிட்டோன்னா நம்ம வந்து வேறு இஎம்ஐ வந்து வாங்க தான் போகிறோம். அதே மாதிரி ஒருத்தங்க வந்து நம்ம மேலே வச்ச அன்பு வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ரீபேயபிள் கிடையாது. ஒரு கடனை வந்து நம்ம திருப்பி கட்டிடலாம். ஆனால் வந்து ஒருத்தங்க நம்ம மேலே வச்ச அன்பை வந்து நம்மளால் திருப்பி அந்த லோனை வந்து நம்மளால் செட்டில் பண்ண முடியாதது தான் அன்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் ஒரு சின்ன டைமில் நம்ம அந்த லோனை முடித்தா நம்ம நெக்ஸ்ட் லோனுக்கு போக தான் போகிறோம். அதே ஒரு லாங் டேர்ம் லோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் அதை முடிகிறதுக்கு வந்து லேட் ஆகும். ஸோ வந்து நம்ம லேட்டாக லோன் எடுக்கலாம். அதே மாதிரி தான் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாகவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட ஹார்ட்டுக்கு இதே மாதிரி ஒரு டாகு அண்ட் அவர் டாக் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் வேறு ஏதாவது வந்து நம்ம அன்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நமக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் விட இன்னொருத்தவங்க மேலேயோ இன்னொரு பொருள் மேலேயோ அன்பு செலுத்தி நம்ம அழணுமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டு வந்து போமை வந்து முடிக்கிறாங்க. அண்ட் இவ்வளோ தான் வந்து போமோட டீட்டெயில்டான சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.